தொண்டை பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும்? டான்சில் அறுவை சிகிச்சை செய்கிறது கொள்கிறவங்கள அதிகமானவங்கள நாம் பார்க்குறோங்க. பொதுவாக நம்முடைய உடலில் முகம் இதுக்கெல்லாம் உரிய கிரகம் சுக்கிரனாக வரார். ஆனால் தொண்டைக்கு உரிய கிரகமாக புதன் வரார். காலபுருஷ தத்துவப்படி மிதுனம்தான் தொண்டை பகுதிக்கு உள்ள இடமாக வருதுங்க. அப்போது மிதுனத்தில் ஏதாவது பாவகிரகங்கள் இருந்தாலும் டான்சில் தொந்தரவுகள், தொண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் அடிக்கடி வர்றதை நம்ம பார்க்க முடியுதுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிதுனத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலோ அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய ஜென்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலோ அவங்களுக்கு டான்சில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்கள வழிநடத்தி கொண்டு போகிறது நல்லதுங்க. பொதுவாக மிதுனத்தில் ராகு, கேது, சனி, செவ்வாய் இந்த கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே அவங்களுக்கு தொண்டை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு சிலருக்கெல்லாம் அந்த கீச்சு குரல் மாதிரி இருக்கும், சிலருக்கெல்லாம் சதை வளர்ந்து அதில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். பொதுவாக 3ஆம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு தொண்டை பகுதியில் அதிகமாக தசை வளரும். அதுக்காக அது அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வருங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துல உள்ள ராகோட சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கும் தொண்டை பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். மாறி மாறி ஏதாவது சின்ன சின்ன அறுவை சிகிச்சையிலும் இருந்துன்னு இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கும் தொண்டை பிரச்சனை உண்டு. ஏன்னா மிதுனத்தில் ஒரு பாவகிரகம் இருந்ததுன்னா அது தனுசை பார்க்கும். அதனால் தனுசு ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மிதுனம் 6ஆவது வீடாக வர்றதுனால மகர ராசிக்காரர்களுக்கும் தொந்தரவு உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு மிதுனம் 12ஆவது வீடாக வர்றதுனால கடகராசிக்காரர்களும் அப்பப்போ இருமீன் இருக்கிறது அல்லது இந்த டான்சில் தொந்தரவு, சளி தொந்தரவுகள் இதுக்கெல்லாமே ஆளாகிறதும் உண்டுங்க. பொதுவாக ஐஸ்கிரீம் பிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி, மகர ராசி இந்த 2 ராசிக்காரங்க தான் ரொம்ப ஐஸ்கிரீமை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே இந்த டான்சில் தொந்தரவுகள்லாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஒருத்தவங்க ஜாதகத்தில் புதனும் ராகுவும், புதனும் கேதுவும் இருந்தால், அதாவது புதன் ராகு கேதோட சேர்ந்துருந்தால் தொண்டை பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. டான்சில் தொந்தரவுகள் அதெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக வரும். அதே மாதிரி சனி பகவானுடன் கேது இருந்தாலும் அவங்களுக்கும் தொண்டை பிரச்சனைகள் எல்லாமே வருங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்திலையும் சரி அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்திலையும் சரி புதன் பலவீனப்பட்டிருந்தாலோ புதன் பாவகிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் டான்சில் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை நாம் ஆரம்பத்திலேருந்து பின்பற்றுறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாடுகளையும் நாம் செயல்படுத்திக்கிறது நல்லதுங்க. இதெல்லாம் தேவகேரளம் அப்படின்னு ஒரு பழமையான ஜோதிட நூல். அந்த நூலில் சில விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. இனிமையான குரலில் பாடுபவர்கள் யார், அதே மாதிரி தொண்டை பிரச்சனைகள் உள்ளவர்கள் யார், இதெல்லாமே அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குங்க. இதுக்கெல்லாம் பரிகாரமாக பெருமாள் கோவிலுக்கு போகிறது நல்லது. துளசி தீர்த்தம் எடுத்துக்கிறதும் நல்லது. ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை சேவிப்பதன் மூலமாக தொண்டை பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கணீர் குரலுடன் கம்பீரமாக இருக்கலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.